அனைவருக்கும் வணக்கம் and congrats for the achievers who selected in CSA in IBBS. ஃபஸ்ட் இது இந்த இயரில் எனக்கு ரெண்டாவது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்கிறப்ப ரிசர்வ் லிஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ் நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் வந்ததுக்கு ஒரே ரீசன் சுரேஷ் அகாடமிலேருந்து இன்வைட் பண்ணது அண்டு சார் இன்வைட் பண்ணாங்க கால் பண்ணி. அண்ட் அதுபோக வாட்ஸ்அப்பில் சார் போடுற அந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக தான் அந்த ஸ்டேஜ் வந்தேன். அது ஆக்சுவலாக மார்ச் 31 ஃபஸ்ட்டு லிஸ்ட் விட்டாங்க ஆர்ஆர்பி. அதில் அலாட் பண்ணிட்டாங்க ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ இன்னும் ரிசர்வ் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அண்டு மார்ச் 31 ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, ஓகே ஒரு ஜாப் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக மார்ச் 31 வரலை அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நான் தூங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா ஏப்ரல் 1 நினச்சி தூக்கம் வந்திருக்காது. பட் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கினேன். அண்ட் ஏப்ரல் 1 மார்னிங் எப்போவுமே ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தப்புறம் ஐபிஎஸ் பிஓ நான் கான்ஃபிடென்ட் இருந்தேன், பட் அது கிடைக்கல. பட் ஐபிஎஸ் கிளர்க்கு லாகின் பண்ணி உள்ளே போகிறப்ப யூ ஆர் அலாட்டட் அண்டர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம கையில் 2 ஜாப் இருக்குது, இப்போ நம்ம தான் சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஹாப்பினஸ். அதை அப்படியே என் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னப்போ, நீ ஆர்ஆர்பி போறியா இல்லை சிபிஐ போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் முழிச்சுட்டு, இப்போ இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் இருக்குது, அந்த ரிசல்ட் வந்துடட்டும், இந்த டிவிலாம் வர்றதுக்குள்ளே அந்த ரிசல்ட் வந்துட்டுனா நான் அதுக்கு ஜம்ப் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கள் அப்பா ஷாக் ஆனாங்க, என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் டிவிலாம் அட்டன் பண்ணுவேன். அந்த ஆஃபீஸர் ரிசல்ட் மட்டும் ஒன்று இருக்குது இந்தியன் பேங்குக்கு, அது மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். அது வந்துருச்சுன்னா நான் அதுக்கு போயிடுவேன். இங்கே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போக மாட்டேன். பட் பார்க்கலாம், அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஹோப் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இப்போது பேங்கர்ஸாக உள்ளே போகிறோம்ல, உள்ளே போகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்டர் ஆகிறப்ப பேசிக்ஸை லேர்ன் பண்ணுவோம்ல. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பேங்க்குள்ளே போய்ட்டும் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ணுறோம். லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதுதான் அச்சீவ் பண்ணி உள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு சொல்கிறது. படிச்சுட்டு இருக்கிறீங்கள அவங்களுக்கு சொல்கிறது இந்த 1 இயர் மற்றவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு உள்ளே ஜாயின் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டு போகிறது, அவங்களுக்காக நான் இதை பேசலை. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஏன் அதுக்கு மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறது. அதாவது உங்கள் ரிலேஷன்ஸ், அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா, நான் பொதுவாகவே சைலண்ட் டைப்பு. ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் அப்படியே அமைதியாக இருப்பேன். ஏன்னா எதாவது கேட்பாங்க, ஏன் என்ன பண்ணுற, இன்னும் ஒர்க் போலையா அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்டுட்ருப்பாங்க. அதனால் சைலண்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லல செயல் மட்டுமே அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நான் கடைபிடிக்கிறவன். ஸோ யாருக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, விவாதம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய வெற்றியை நீங்கள் உங்களுடைய செயலில் காட்டுங்க. செயலில் காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பின்னாடி பேசினவங்களும் சரி, நமக்கு முன்னாடி பேசினவங்களும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் ஆகாதவங்க கொஞ்சம் சேட்னஸாக இருப்பீங்க. அந்த சேட்னஸில் இருந்து தானே நானும் வந்திருக்கேன். 2024 ஏப்ரல் 1 நான் அழுதுருக்கேன். பட் 2025 அதாவது தொடர் தோல்விகள் வாழ்க்கையில் நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது நம்ம அந்த வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கல அப்படின்னா தான் நம்ம உண்மையாக தோத்துட்டா அர்த்தம். ஸோ தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை, அதோடைய ஆயுட்காலம் நீங்கள் வெற்றி அடையிற வரதான். நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்த தோல்வியெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டே வரும். ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப் ஒன் டே அப்படிங்கிறது தான். அண்ட் முக்கியமாக நெக்ஸ்ட் என் பேரண்ட்ஸ் சொல்லணுன்னா, சில பேரண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி. ஓகே, என் பேரண்ட்ஸ்லாம் படிக்கலை, அவங்களுக்கு எதுனாலும் நான் தான் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்கள்ட்ட ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு அப்படி சொன்னால் தான், ஓ ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கான், அப்போ 2வது எக்ஸாம் போகிறான், 2வது எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் தாட் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு என்னுடைய ஸ்கூல், நான் தூத்துக்குடி, என்னுடைய நேட்டிவே தூத்துக்குடி தான். அண்ட் நான் படித்தது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும், ப்ரெஷர் எப்படி இருக்கும், அண்டு சேலரியும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத மாதிரி தான் இருக்கும். எதுக்கு பேங்கிங் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா, கொரோனா டைம், அதாவது சென்னையிலேருந்து கம்பெனி லீவ் விட்டாங்க. வந்துட்டு அந்த கொரோனா டைமில் வந்து சும்மா தான் இருந்தேன். பேங்கிங் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. திரும்ப லாக்டவுன்லாம் முடிஞ்சு திரும்ப கரெக்டாக ஆன அப்புறம் திரும்பியும் போனேன் சென்னை. போயிட்டு ஒரு 3 மாதம் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் கேட்கலாம், பட் நான் வந்து எக்ஸ்டெண்ட் கேட்கல. ஏன்னா அந்த கொரோனா டைமில் வந்து எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு. அப்போ வந்து அந்த டைம் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். தூத்துக்குடி கார்பரேஷன்லாம் வந்து வீடெல்லாம் அந்த லாக் மாதிரி போட்டு எல்லாம் பண்ணாங்க. பட்டு அதில் வந்து நான் ஒன்று மட்டும் நினச்சேன், ஸோ நம்ம ப்ரைவேட்டில் வேலை பார்க்கறதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு போவோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டேட்டில் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் வந்து நான் தெளிவாக இருந்தேன், ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு. ஸோ சென்ட்ரல் அப்படின்னு போகிறப்ப ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குறது எஸ்எஸ்சியா ரயில்வேயா அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லை 3வது ஒன்று இருக்குது பேங்கிங் பப்ளிக் செக்டார் அப்படின்ட்டு. அதில் வந்து நான் எய்ம் வந்து அதுவே வச்சுட்டேன், பேங்கிங்கை தவிர்த்து வேறு எதுவுமே எழுதலை. என் இன்சூரன்ஸ் எக்ஸாம் கூட எழுதலை இந்த இயரில் வந்து எந்த இன்சூரன்ஸும். ஸோ போனால் பேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேங்க்குள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸாமும் பேங்க் எக்ஸாமும் எழுத போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறேன். பேங்க் எக்ஸாம் தான் எழுத மாட்டேன். பட் உள்ளே போயிட்டு பொதுவாகவே நான் ஒரு பிளேஸில் இருந்தேன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் போவேன். ஸோ உள்ளே போயிட்டு ஜாப்பும் சேப்பும் இது 2 தான் இப்போது எய்மாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கேங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டாங்க. கிளியர் பண்ணவங்க, இந்த இயர் கிளியர் பண்ணவங்க. நான் தான் ஏப்ரல் வரைக்கும் ஹோல்டில் இருங்க, மேலேருந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஹெல்ப்பாக இருந்த வாணி, தேங்க்யூ அப்படிங்கிற ஒரே வேலையில் சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் உண்டு, அது வந்து என் பேரண்ட்ஸு கூட தெரியாது. இந்த ஸ்டேஜில் நான் அதை ஏன் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கூட சொல்லாமே எக்ஸாமுக்கு ஃபீஸ் உண்டா அப்படிங்கிறது மாதிரியே தெரியாமல் இருப்பாங்க. நானும் அந்த கேட்டகரி தான். எங்கள் அப்பா அம்மாட்டெலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க படுற கஷ்டம் வந்து எனக்கு தெரியும்ல. ஸோ வந்து அந்த கஷ்டத்தை அவங்களும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, நானும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எதையும் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளே தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வாணி, அதுக்கப்புறம் சசி மேம் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓ இந்த இயர் இங்கிலீஷ் ஃபார் ஐபிஎஸ்சில் எடிட்டோரியல்லாம் முன்னாடி எடுப்பாங்க, அந்த சிஸ்டர். அண்ட் அது போக இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வெற்றி பெறுவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்டு அது போக பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோன்னா திரும்ப எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த படிக்கணும் அப்படிங்கிற தாட் என்ன வந்து யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க, படி அப்படின்னு. ஆனால் எனக்காகவே ஸ்கூலில் இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அவங்க வந்து படிக்காததுனால கஷ்டப்படுறாங்க, நம்ம படித்தும் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த ஒரு பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன். அண்டு நம்ம வந்து நம்ம நம்ம கிளியர் பண்ணி ஒரு எக்ஸாம் போகிறோம்ல, எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாப்பில் உட்காடுறோம்ல, இது வந்து நம்மளோட முடியாதுங்க, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜெனரேஷனில் வந்து அவேர்னஸ் இருக்காது. ஸோ அவங்க படிக்கலைன்னா அதனால் அவங்க கஷ்டப்பட்டாங்க, இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னென்னா, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள அடுத்த ஜெனரேஷனும் கஷ்டப்படுவாங்க. அது வந்து ரியாலிட்டி அதுதான். பட் அந்த இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது நம்மகிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினச்சி உத்வேகத்தோடு படிங்க. தோல்வியை கண்டு அஞ்சாதே. 12th ஃபெயிலில் வந்து ஒரு மூவியில் வந்து ஒரு வாக்கியம் வரும்ல, தோல்வி என்பது எனக்கில்லை, போராட்டமே எண்ணில்லை, அதுதான். ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, முயற்சி என்றைக்குமே வீணாகாது. வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும்ல, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க வந்து தோத்துடுறாங்க, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ராஜா சார், ஃபைனலாக ராஜா சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து சுரேஷ் அகாடமி வந்து அப்பப்போ வந்து போகிறேன், நிலையாக இங்கே வந்து படிக்கலை. பட் அகாடமியில் உள்ள கொஸ்டின்லாம் எனக்கு டெலிகிராமில் வந்துடும், அது வந்து நானாக கேட்க மாட்டேன். டவுட்டு பொதுவாகவே எனக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஷார்ட்கட்லாம் போடுவேன். நான் டெலிகிராமில் உள்ளவங்க வந்து என்ன தெரிஞ்சிருக்கலாம், பார்த்திபன் நேமில் இருப்பேன். ஷார்ட்கட்லாம் போடுவேன். அந்த ஷார்ட்கட்லாம் சும்மா வரலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் எவ்வளோ பேசிக்ஸாக போட முடியுமோ அவ்வளோ பேசிக்ஸாக இருக்கிற எல்லா வேரியபிளையும் வச்சு சம் சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் சரி இது சரி வராது, கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக ஷார்ட்கட்டாக போட கற்றுக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது கற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரே வேலை சொல்ல முடியாது. அது வந்து நீங்களாக யோசிப்பீங்க. ஒவ்வொரு சம்மையும் எடுத்துக்கிட்டால் இந்த சம்மம் வந்து வேறு மெத்தடில் எப்படிலாம் போடலாம். ஏன்னா நம்ம வந்து ராஜா சார் குவான்ஸ்லாம் பார்க்குறப்ப போர்டில் வந்து இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி ஆன்சர் அப்படின்னு பாரு, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டே இருப்பேன். ஸோ அவரை பார்த்தா குவான்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. பொதுவாகவே எனக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக தேங்க்யூ. அண்டு இந்த மேடை அமைச்சு தந்ததுக்கு சுரேஷ் அகாடமி மூலமாக திரு சுரேஷ் சாம்வேல் சார் அவங்களுக்கும் நன்றி, ராஜா சாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ஆல். வணக்கம். நான் ஒரு ரியல் எஸ்டேட்டு மீடியேட்டர் தான். என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆனால் உலகத்தில் எதுவுமே அழிக்க முடியாத சொத்து வந்து கல்வி தான். எதை வேணாலும் இழந்துடலாம், ஆனால் கல்வியை மட்டும் அழிக்கவே முடியாது. இந்த கல்வி வந்து எல்லாத்துக்கும் பயன்படணும்னா இந்த வீடுகள் தீக்கரையானால் எல்லாமே அழிஞ்சிரும். ஆனால் கல்வி மட்டும் ஒரு காலத்திலும் அழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து வெற்றியாளருக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.